சங்கத்தின் தலைவர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற எழுத்துலக சிற்பிகளே, அரங்கத்தில் இருக்கின்ற ஆண்களுடைய சார்ந்தவர்களே, மீடியா நண்பர்களே, இயக்குனர் இமயத்தினுடைய முதல் சீடர், முதல் தரமான சீடர் நம்முடைய தலைவர் பாக்யராஜ் அவர்கள். அவர் கிராமத்து கதைகளை கவித்துவம் எடுப்பார். இவர் கிராமத்து கதாபாத்திரம் ரத்தமும் சதையுமாக எடுத்து காட்டக்கூடியவர். ஒரு 10-15 ஆண்டுகள் இந்திய அளவிலே திரைக்கதை சக்கரவர்த்தியாக இருந்தவர் பாக்யராஜ் அவர்கள். அந்த இடத்துல யாருமே அடைக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல யாரும் அடைக்க முடியும். அப்படி திரைக்கதை சக்கரவர்த்தியாக இருந்த ஒருவர் 1984 இப்போ ஒரு 40 ஆண்டுகள் 203 திரைக்கதைகளை எழுதி அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற காரைக்குடி நாராயணன் அவரை வாழ்த்துவது, பாராட்டுவது சாரத் பொருத்தோட விஷயம். காரைக்குடியாரும் நானும் சந்திக்கிறதுக்கு காரணமானது அவர் எழுதின அச்சாணி நாடகம். 1971 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி அதை அரங்கேற்றம் பண்ணோம். மேஜர் காரைக்குடி நான் 3 பேர் சேர்ற காரணமான அந்த அச்சாணி நாடகம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, நிறைய பேருக்கு தெரியாது, நான் மெட்ராஸுக்கு நடிகனாக ஆகணும் வரல. நான் சென்னை வந்தது உலகத்திலேயே பெரிய ஓவியராக வேண்டும் என்று நான் சென்னை வந்தேன். இந்தியா பூரா சுற்றி ஒரு 7 ஆண்டுகள் ஸ்பாட்லேயே தஞ்சாவூர் கோயில் காட்ட போகிறேன். தஞ்சாவூர் கோயில் 10 மணி நேரம் ரோட்டில் உட்காந்து வரைஞ்சிருக்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கூட அதே மாதிரி 10 மணி நேரம் வரைஞ்சிருக்கிறேன். திருவண்ணாமலை மலை மேலே உட்காந்து அதே மாதிரி 8 மணி நேரம் வரைஞ்சிருக்கேன். அந்த மாதிரி படம் வரைஞ்சிருவேன். அதெல்லாம் வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிட்டானுங்க, இது 16ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள், நீங்கள் ரொம்ப லேட்டாக பிறந்துட்டீங்க, 400 ஆண்டு லேட்டாக பிறந்துட்டீங்க, இது எடுபடாது, மாடநாட்டு வந்துச்சுட்டாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் சினிமாக்குள்ளே போனேன். சினிமாக்குள்ளே போனால் மூஞ்சி நல்லா இருக்குன்னு 33 பேருக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கடைசியில் முருகனா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நடிப்பனுவம் உண்டான்னு கேட்டால் சுத்தமாக தெரியாதுங்க, நான் ப்ரஷ்ஷு பெயிண்டோடு வாழ்ந்தாள் அப்படின்னு. அந்த பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது, சாரதா ஸ்டுடியோவில், போய் பாருங்க அப்படின்னாங்க. போனேன். கருப்பு மேக்கப்பில் அசோகன், கண்ணங்கரேன், நல்லா கழுகு இறகு வரிச்ச மாதிரி நல்ல செஸ்டோடு உட்காந்து, கருப்பு மேக்கப்பு, இவ்வளோ பெரிய மீசை, 2 அடி உயரத்துக்கு கிரீடத்தோட சூரபத்து உட்காந்துருக்கிறாரு. இந்த பக்கம் சிவாஜி வீரபாபு நிற்கிறாரு. முருகனா, யார் அவன்? அவனை யார் என்று கேட்கிறாய்? உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன், வேலோடு வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமர்களை விடுவிக்கப் போகிறவன், வேலன், வேதத்திற்கு சீலன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன். எத்தனை பேர்கள் அவனுக்கு? கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், குகன் என்பார், சண்முகன் என்பார், அருமோன் என்பார், உன்னையும் விதைத்தவன் சூரனையும் விதைத்த சூரன் என்பார்னா நீ யார்? உனக்கும் அவனுக்கு சம்பந்தம் இருக்கு? சொல்லுக்கும் பொருளுக்கும் தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை 64க்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதற்கும் முன்னை வழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன். அவனே வேலவன், அவன் அனுப்பிய தூதுவன், வீரபாகு தேவன். ஓ, வேலன் அனுப்பிய தூதுவனோ? தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்மை எடுத்து ஓதுபவன். இதை பார், சிவனை தவிர வேறு யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றவன் நான். அதை அறிந்தாயா நீ? வரத்தை பெற்றவன் நடக்கும் தரத்திலே தாழ்ந்து விட்டாய் என்றுதான் உன் சிரத்தையே இருப்பதற்கு 12 கரத்தோடு 6 முகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அதை அறிந்தாயா நீ? 6 முகன் 1000 முகன் படைத்தவனால என்ன? இந்த சூரனை வெல்ல உலகில் எவனும் பிறக்கவும் இல்லை, நீ பிறக்க போவதும் இல்லை. உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் உன் உடலை, அணிவேல் மாலையாய் குடலை, ஐயன் கட்டளை இடலை, அதனால் உன்னை தொடலை. நாங்கள் ஷூட்டிங் பார்த்தோன்னா அப்படியே ஊர் ஓடி போயிட்டான்னு தோணுச்சு. தெரியாதனமாக போய் நடிக்கிறது போனாங்க. அப்போ இப்படி மூஞ்சி வச்சுதான் ஏமாற்ற முடியாதுன்னு நாடகம் பண்ணால் முடிவு பண்ணு. 1967 MS பெருமாள் அம்மன் தாய் நாடகத்தை மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் அரங்கேற்றம் பண்ணேன். சொந்த நாடகம் போடலாம் அந்த காலத்தில் ஈஸி கிடையாது. மெட்ராஸில் நிறைய சபாக்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு பூரா போய் ஒரு 50 நாடகம் போடக்குள்ளே 2.5 வருஷம் ஆகி போச்சு. அப்போ மேஜர் சுந்தரராஜன் 1965 என் கூட மோட்டா சுந்தரம் பிள்ளையிலேயே எனக்கு அப்பா வேஷம் போட்டார். பான் ஃபாதர் கேட், சில பேர் எப்பவுமே பிறவையே அப்பா இருப்பாங்க. சிவாஜிக்கு அப்பாவா, எம்ஜிஆருக்கு அப்பா, சிவகுமாருக்கு அப்பா நடிப்பார். அவரு கூட நடிச்சிருக்கனால பொறுத்த டே எனக்கு குழந்தைன்னு கூட்டுவார். இருப்பார், நீ வைரமாக்கலாம், உன்னை நீயே பட்டம் திட்ட முடியாது, நீ வா சேர்ந்துக்கன்னு சொல்லி 1971 போய் சேரும்போது தான் காரைக்குடியான் கதை எனக்கு கிடச்சிது. அது அச்சாணி நாடகம் பண்ணோம். நம்ப மாட்டேங்க, 120 சபா இருக்குது மயிலாப்பூர்லேயே.
ராஜகோபால் எம்ஆர்கே வந்து அப்ரூவ் பண்ணி ஒரு நாடகம் அரங்கேற்றம் பண்ணால் நம்ம மட்டும் நைட்டுக்குள்ளே 120 சபா ஃபுல்லாகி போகும். 3 மாதம் 100 நாடகம் போட்டிருக்கோம். அப்படி அம்மந்தாளி 100 போட்டு, அச்சாணி 100 நாடகம் போட்டு, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே இன்னொரு 80 நாடகம் போட்டோம். இடையிலே இவர் சொந்த நாடகம் எழுதி கொடுத்து சொந்த நாடகத்தையும் 80 நாடகம் போயிடுச்சு. அதாவது கூட ஏசி தில்வாசன் படமாக எடுத்தார். இப்படி ஆரம்பித்தவர் அப்போ திரும்ப படம் எடுக்கலான்னு வராரு. அந்த அச்சாணி அதுக்குள்ளேயே வந்து பிரேம்நேசரி ஹீரோ போட்டு மலையாளத்தில் எடுத்துறாங்க. அந்த படம் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ தமிழில் படம் பண்ண வராரு. அங்கே எங்கள் காலமாக எப்படி நினச்சிங்க, 4 லட்சம் ரூபா ஒரு படம் எடுக்கிறதுக்கு. நான் நடிக்கும்போது ஒரு படம் எடுக்கிறது 250 ரூபா. நெகட்டிவ் ரோல் வந்து வெறும் 250 ரூபா, பிளாக் அண்ட் ஒயிட். 4 லட்சம் ரூபா படம் இருக்கலாம். அப்போ அந்த இவருக்கு காலடிக்கலாக்கு ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் கிடைக்க மாட்டாங்கன்னா, செட்டியார் ஏகப்பட்ட ஆள் இருக்கிறாங்கல்ல, ஒரு ஃபைனான்ஸ் பண்ண வந்தால் சரி நேரம் பார்த்து இளையராஜா. அப்போ தான் அந்த அன்னக்கடை முடிஞ்சு 3வது படம். இளையராஜா வந்து ஒரு காலகட்டத்தில் இளையராஜா இசையில் அப்படின்னு போட்டுனா டைரக்டர் யார், ஹீரோ யார், இப்போ டைட்டில் கவலையே பட மாட்டேன், படம் பறந்துட்டு போகும். அப்படி காலகட்டத்தில் இருக்கும்போது 3ஆம் படத்தில் இவர் புக் பண்ணுறாரு. போய் சாயந்தரம் இண்டு எடுக்கிற சந்தையில் போய் பார்த்தா அவர் மூலையில் உட்காந்துருக்கிறாரு. அண்ணன் பாஸ்கர் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. என்ன என் சம்பளம் கேட்டார். ஒரு 5000 ரூபா கொடுக்குறாரு. முடிவு பண்ணார். ஒரு 1000 ரூபா சேர்த்து கொடுங்க இளையராஜா கேட்குறாரு. என்ன திடீர்னு இல்லை, பாஸ்கர் இருக்கிறான், அமர் இருக்கிறான், நான் 3 பேர் ஆள் 2 ரூபா எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நினச்சி பாருங்க. தமிழ்நாட்டை ரூல் பண்ண இசையமைப்பாளர் 2 ரூபா போட்டு குடியா போகுது. அதுதான் சொல்லிட்டு 6000 ரூபா போட்டு வேண்டாம் ஏடுற நாட்டு சனிப்பாங்க. சென்டிமெண்ட்டாக 8 கொடுங்க 8 ரூபாய்க்கு வாங்கி. அப்போ ஸ்டுடியோ வசதியெல்லாம் கிடையாது ராஜாவுக்கு. போய் அருணா ஸ்டுடியோவில் போய் ஒரு ஸ்டீரியோ ரெக்கார்டு பண்ண ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணால் 6 டேக்கு போயிட்டே இருக்கு. நீங்கள் முடிப்பான்னு தெரியல, ஃபைனான்ஸ் ஓடி போய்ட்டு இருந்தால் அடங்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரசாத் ஸ்டுடியோ வந்து ராமநாதன் ரெக்கார்டிஸ்ட் அப்படி சொல்லி 1 ஹவர் பர்மிஷன் வாங்கி அந்த மாதாவன் கோயிலில் பாட்டெல்லாம் பாட வச்சு பண்ண மனுஷன். அதுக்கப்புறம் மீனாட்சி குங்குமம் எடுத்தார், அன்பாய் சங்கீதம் எடுத்தார், ஒரு கன்னட படம் எடுத்தார். 4 படத்தில் தவிச்சிட்டார். கடைசியில் 2 படம், 1 இடம் மயங்கிறேன், 1 நல்லது நடந்தே இருக்கிற 2 படத்துக்கு அப்புறம் ஒன்றும் எழுந்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் பேனா பிடிச்சி எழுதிட்டே இருக்கிறாரு. அதாவதுங்க இந்த கலாசிரியருங்கிறது தயாரிப்பாளர் நிலைமை சினிமாவில் பார்த்தீங்கன்னா அது வங்காள விரிகுடா மாதிரி. வங்காள விரிகுடா நீந்தி மூழ்க முடியுமே தவிர மீந்தி முடிச்சும் யாரும் இல்லை. ஒரே உதாரணம் சொல்கிறேன். 1934 ஏவிஎம் செட்டியார் படம் இருக்கிறார், கல்கட்டாவில் எடுக்கிறார். 1934 அல்லி அர்ஜுனா, ரச்சனாவளி, நந்தகுமார் 3 படம் எடுக்கிறார். 3 படம் சூப்பர் ஃப்ளாப். ஏவிஎம் செட்டியார் 3 படம் சூப்பர் ஃப்ளாப். இன்னும் ஊருக்கு ஓட வேண்டியது இல்லை. அது ஏன் தப்பா ஃப்ளாப்பாச்சு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இவரை கரெக்ட் பண்ணி பூகைலாசம் படம் எடுக்கிறாரு, சில்வ ஜூபிலி. அடுத்து 1945 அதே நந்தகுமார் அடிச்சிச்சு குட்டி பையன் டிஆர் மகாந்தி பெரியவன் ஆகிட்டான். அவன் வச்சு ஒரு படம் எடுக்கிறார் சீவட்டின்னு. அந்த படம் சூப்பர் ஹிட். அப்படி ஆரம்பித்து வெள்ளக்காரன் காலம் தேவகோட்டைக்கு ஷிஃப்ட் ஆகி டென்த் கோட்டை போட்டு அதுக்குள்ளே வந்து வேதாள உலகம் நாம ஒரு படம் எடுத்துட்டு 1948 மெட்ராஸ் வந்து இப்போ ஏபிஎம் சொல்கிறீங்களே வெறும் 37,500 ரூபா. வெறும் 3500 ரூபாய்க்கு அந்த இடத்த வாங்கி 8 ஃப்ளோர் போட்டு அப்புறம் வாழ்க்கை படம் வைஜதி மலம் அறிமுகப்படுத்திருந்தா அவன் கடைசி படம் அவர் டைரக்ட் பண்ண படம். அதுக்கப்புறம் பராசக்தி வருது, குலதெய்வம் வருது, பார்மகளை வருது, பாகப்பிரிவினை வருது, உயர்ந்த மனிதர் வருது, எம்ஜிஆர் வச்சு கலப்படம் எடுக்கிறாரு, ரஜினி வச்சு முரட்டு காலைகள் போக்கிராஜ் எடுக்கிறாரு, சகல கல்லாவரம் பார்த்து அப்படியே எடுத்து சிவாஜி படம், ரஜினி சிவாஜி படம் கற்பனையே பண்ண முடியாது. சிவாஜி படம் எடுத்துட்டு 1000 பிரிண்ட் போட்டாங்களாம். கற்பனை பண்ணி ஒரு படத்துக்கு 1000 பிரிண்ட் போட்டிருக்காங்க. 300 டிஜிட்டல் பிரிண்ட் போட்டாங்களாம். 1000 தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 73 வருஷம் 175 படம் எடுத்த ஏவிஎம் நிறுவனம், ஏவிஎம் செட்டியார், முருகன் சகோதரர்கள், சரவணன் கடைசியாளர், அதுக்கப்புறம் குகனுக்கு அப்புறம் கடைசியில் குழந்தைகள் வந்து பேர குழந்தைக்கு படம் எடுத்துருக்கு. 4 தலைமுறை ஆகியும் அந்த 8 ஃப்ளோரை காணாமல் போய் வெறும் மாடி கட்டடம் ஆகி போச்சு. இது வந்து படம் எடுத்து முடித்து ஒருத்தர் கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சி யாருமே கிடையாது. அப்படிங்கும்போது செட்டியார் இருந்த மொழிக்கு காரைக்குடியும் சாதாரண ஆள் தானே. இருந்தாலும் விடாப்படியாக சொன்ன விழிஞ்சு எழுந்தோன்னு ஒரு பேனா பிடிச்சி ஒரு கதை எழுதி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. அதுக்காக அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். இன்றைக்கி வந்து அவர் இத்தனையும் தாண்டி இத்தனை நீச்சலையும் தாண்டி 80 தாண்டிட்டார். 80 தாண்டினவருக்கு உங்கள் எல்லாரும் முன்னாடி வச்சு அவருக்கு ஒரு சம்சாரத்துக்கு ஒரு மாலை போட்டு மரியாதை பண்ண நினைக்கிறேன். அம்மா ரெடியாக இருக்கீங்களாம்மா? பண்ண மாலை கொண்டாரு. மரியாதைக்குரிய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கம் ஆரம்ப நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் யாரெல்லாம் அதுக்கு தலைமை பொறுப்பிலிருந்து மற்ற பொறுப்பிலிருந்து இவ்வளோ தூரம் சிறப்பாக வளர்த்திட்டு வந்திருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சார்பாகவும் பொதுக்குழு நண்பர்கள் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எழுத்தாளர் இவ்வளவு கதைகள் எழுதியிருக்காரு அப்படிங்கும்போது அது சிறப்பு செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால் பொதுக்குழு உறுப்பினர்கள்
எல்லாத்தையும் வச்சுட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் பொதுக்குழு அன்னைக்கு இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் சுதந்திர தினம் அந்த நல்ல நாளில் இதை வச்சுக்கலான்னு சொல்லி செயற்குழுவில் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணி தான் இன்றைக்கி இந்த விழா சிறப்பான முறையில் நடந்திருக்கு. இதில் எல்லோரும் எல்லா விதத்துலேயும் உதவியாக இருந்தாங்க. இப்போ இந்த பதிவு பண்ணது கூட பேரரசு சிரமப்பட்டு பண்ணார். ரவிமரியா வாய்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க, நானும் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். கடைசியில் ஒரு தடவை கொடுக்க வேண்டிய வாய்ஸ் முன்னாலேயே வந்துருச்சு. என்னென்ன இதெல்லாம் எடிட்டிங்கில் ஒருத்தர் கனெக்ஷன் இல்லாமல் நடந்ததுனால. ஆனால் எப்படி விழா சிறப்பாக நடந்துருச்சு. ஸோ கதை பதிவு பண்ண வேண்டியதை பற்றி கலைஞான சார் ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டார். என்னென்னா அவர் கதையை இத்தனை கதை எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வேறு அவர் பஞ்சாயத்து பண்ணார்னு சொன்னாங்கல்ல ஒரு கதை. காரைக்குடியாருக்காக கலைஞர் பஞ்சாயத்து பேசி அப்புறம் பணம் வாங்கி கொடுத்தான்னு. அந்த கதையில் இவர் கதை பேஸு, இது இல்லாமல் இன்னும் 2 பேருனுடைய சீனெல்லாம் அதில் வந்துடுச்சு. அப்புறம் எல்லாம் பேசிக்கிச்சு. எல்லாருமே ஆளு கொஞ்சம்னு தயாரிப்பாளர் கொடுக்க வேண்டி வந்துச்சு. அதில் கம்ப்ளைண்ட் பண்ணாத ஒரே ஆள் நான் தான். ஏன்னா ஏசின்னு நிறைய இருந்ததில்லை. ஆனால் நான் சரி நம்ம ஃப்ரெண்டுங்கிறதுனால விட்டுட்டேன். அப்புறம் தூயம் சொல்கிறாரு, யோ நீ ஒரு ஆள் தான் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலப்பா, எல்லோரும் கொடுத்துட்டாங்க ஐயா அப்படின்னாரு. இல்லைங்க எல்லோரும் வேண்டப்பட்டவங்களாக போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்கள் இந்த மாதிரி தான் சில நடக்கிறது உண்டு. இப்போ இங்கே நான் சிவகுமார் சார் பற்றி ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். என்னென்னா எல்லாருமே மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் அவருக்கும் கரெக்டாக நான் டிவி சீரியல் அதெல்லாம் பிஸியாக இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் அவர் போதும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி விட்டார். பணம் வரும் இருந்தால் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடானா ஓய்வு எடுக்க போகிறாருன்னு இல்லை. அதுக்கப்புறம் தான் அடுத்த இன்னிங் சுமார் அவர் ராமாயணம் மகாபாரதம் அது இதுன்னு சொல்லிட்டு அதுகளை பூரா படிச்சுக்கிட்டு அதை 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக அவர் உன்னியாசம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு எவ்வளோ சேர்த்து எடுத்து அவர் படிச்சிருப்பார், எவ்வளோ விஷயங்கள் சேகரிச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கும்போது அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவர் இவங்கெல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லை, கலைஞான சாருக்கு இப்போ கூட அவருடைய பிறந்தநாள்னு சொன்னோம்னா உடனே சிவகுமார் சார் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் எல்லாம் செஞ்சு அவர் அந்த அளவுக்கு கௌரவப்படுத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி கலைஞான சார் பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இந்த திரிசக்தி இருக்கார்ல, இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள். ஏன்னா ஆரம்பத்திலேருந்து இதில் இந்த சங்கத்துக்காக இது பண்ணவங்க அப்படின்னு. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் யார் செஞ்சாலும் அது எப்போ இருந்தாலும் அது அடையாளம் காணப்பட்டு எல்லோராலையும் பேசப்படும். ஸோ கலைஞான சார் எல்லாம் அதை சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி இன்னொன்று அவர் ஒரு வேர்டு சொன்னார், வழக்கையும் மறந்து வழக்கத்தையும் மறந்து அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் வழக்கையும் மறந்துட்டோம், வேறு எல்லாத்தையும் மறந்துட்டு தான். ஏன்னா இவருக்கு செய்ய வேண்டிய கடமை எழுத்தாளர் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இவருக்கு செய்ய வேண்டியது செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி செயற்குள்ள பேசிட்டோம். அதனால் மற்ற விஷயங்கள் எதுவுமே இது வரைக்கும் அவர்கிட்ட நானும் பேசலை, எதுவுமே சொல்லலை. என்னென்னா இவருக்கு செய்ய வேண்டியது ஒரு சிறப்புங்கிறது எல்லாருமா சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறதுனால அதை இன்றைக்கி நான் கொஞ்சம் ஒரு பதஷ்டம் இருந்துகிட்டே இருந்தது. என்ன ஏதாவது தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப அவங்களுடைய பாட்டு எவ்வளோ தூரம் பங்கெடுத்துக்கணுமோ எல்லாம் எடுத்து சிறப்பான முறையில் அவங்களால செய்ய முடியும் எல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. கடைசி நேரத்தில் அவர் சிவகுமார் சார் அவங்க துணைவியாரையும் வர சொல்லி அவங்க சொல்லுவார், காலையில் 4:30 மணிக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்து உடனே பேனா எடுத்து ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அவர் அவர் நினைக்கும் போது பெருமையாக இருக்குது, அதே நேரத்தில் பொறாமையாகவும் இருக்குது. அன்றைக்கி இவ்வளோ கதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 50 கதை எழுதுறது 60 கதை எழுதுறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஆனால்
203 கதையை வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பார் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப அது இதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டை யார் உடைக்க போகிறாங்க என்னன்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் உடைக்க முடியாத அளவுக்கு ஒரு ரெக்கார்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அன்றைக்கி நான் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அச்சாணி வரைக்கும் தான் வர முடிஞ்சது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து யார் யார்கிட்டெல்லாம் இருந்து எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்து எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொன்று அந்த சொல்லுவாங்கள்ல பாட்டு எழுதுறதுக்காகன்னு சொல்லி வந்துட்டு கவிஞர் கண்ணதாசன் சார் அவர் வந்து பாடுறதுனால பாட்டு எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி புறப்பட்டு வந்துட்டு கடைசியில் அங்கேருந்து அப்படியே டைவர்ஷன் மாறி அதுக்கப்புறமா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து அதுக்கப்புறம் நாடகம் எழுத ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து கதை வசனம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே அவர் நினச்சிட்டு வந்தது ஒன்று பாட்டு எழுதணும்னு நினச்சிட்டு வந்தார். ஆனால் இப்போ அவங்க சொன்ன பாட்டுகள்லாம் பாருங்கள், அதுவும் வந்து ரெக்கார்டான பாட்டுகளாக இருக்குது. எல்லாமே வந்து ஒரு பெரிய எத்தனை வருஷம் ஆனாலும் அது கேட்கும்போதெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பாட்டுகளும் எழுதியிருக்காரு. ஸோ சங்கத்து சார்பாக சங்கத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்கள் சார்பாக நம்ம மூத்த உறுப்பினர் அவர் 203 கதைகள் இருந்துக்கு அவருக்கு சிறப்பு செய்யணும்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து ஆசைப்பட்டோம். அது நல்லபடியாக செஞ்சிட்டோம். அதனால் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இதில் பங்கெடுத்துட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன்.